இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, ஏற்கனவே பிருந்தாவை தண்ணி டேங்க்ல வச்சு கொல்ல பார்த்தா, ஏன் புருஷனை கொல்ல பார்த்தா, இப்போ அவ ராகவன் மாமாவை கொல்ல பார்த்திருக்கா. நாளைக்கே நீயோ இல்ல நானோ அவளால நமக்கு நெருக்கமானவங்க எல்லாரையுமே நம்ம இழந்துருவோண்டி. தெரியுது இல்ல, இழந்துருவோன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கடி என்ன பொறுமையா இருக்க சொல்ற? கண்மணி, இதுக்கு எதுக்குமே நமக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்ல. இப்ப நம்ம அவளை கார்னர் பண்ணோம்னா அவ சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவ பாட்டுக்கு தப்பிச்சிருவா. ஏற்கனவே அவ ரொம்ப வெள்ளந்தி, படிக்காதவ, அம்மா அப்பா இல்லாதவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல அவ்வளவு பாவம் பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி. அவங்க நம்மள நம்பாதப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடி. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. முதல்ல உன்னோட அந்த பகை, கோவம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிவே. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வீரா, என்னால தாங்கிக்கவே முடியலடி. என்னோட புருஷனை கொல்ல பாத்திருக்கா. இந்த இடத்துலயே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு போடணும்னு என் ரத்தம் கொதிக்குது. இத்தனை நாளா மாமாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தடி. இன்னைக்கு மாமாவுக்காக துடிக்கிறல்ல. கண்மணி, அப்போ உன் மனசுலயும் மாமா மேல அன்பு இருக்குல்ல? எனக்கு தெரியும். உனக்குள்ள எப்பவுமே ஒரு நல்லவ இருக்காடி. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரா. கண்மணி, நீயும் அந்த விஜய் மாதிரி இந்த குடும்பத்தை அழிக்க பாக்குறன்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா. நீ அவ கூடவே இருந்து அவளுக்கு சாதகமா பேசலன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை ஈஸியா நம்பிடுவா. அதை வச்சு நம்ம அவளை ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். கண்மணி, இந்த விஷயத்துல உன்னால மட்டும் தாண்டி எனக்கு உதவ முடியும். இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை, நம்ம பிருந்தா வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் இதுல தாண்டி இருக்கு. ப்ளீஸ் டி, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுடி. சரிடி.